தெனாலிராமனின் பயணம். தெனாலிராமன் விஜயநகரத்துக்கு செல்ல தீர்மானித்து விட்டானே ஒழிய அவனிடம் போதுமான அளவு பணம் இல்லை. யார் யாரிடமும் கேட்டு பார்த்தான். சிலர் மட்டுமே கடனாக சில பொற்காசுகளை தந்தனர். அதுவும் கூட சொற்பளவுதான். வீட்டில் இருந்த தட்டுப்புட்டு சாமான்களை எல்லாம் விற்றான். ஓரளவு பணம் சேர்ந்தது. இப்போதைக்கு அது போதும், மீதியை காளிதேவி பார்த்து கொள்ளட்டும் என்று அவள் கோயிலுக்கு சென்று மனமுருக வேண்டி தன் பயணத்தை மேற்கொண்டான் தெனாலிராமன். அப்போது ஊர் மக்களிடம் சிலரிடம் ராஜகுருவிடம் இருந்து ஓலை வந்தது போல சொல்லிக் கொண்டான். அவர்களும் தெனாலிராமனின் உதவி எதிர்காலத்தில் தங்களுக்கு தேவைப்படலாம் என்ற நோக்கத்தில் ஊர் எல்லை வரை அவனுடன் வந்தனர். அவனை வழி அனுப்பி வைத்தனர். தனது குடும்பத்தாருடன் வெகு நாட்கள் நடந்து பயணம் செய்தான் தெனாலிராமன். வழியில் இருந்தவர்களிடம் விஜயநகரம் சொல்லும் மார்க்கத்தை கேட்ட அவர்களோ, ஐயா, விஜயநகரம் என்ன எதிர்முனையிலோ இருக்கிறது. அதற்கு நீங்கள் இன்னும் பல காதம் தூரம் செல்ல வேண்டும். குதிரை மீது ஏறி சென்றாலே போக வெகு நாட்கள் ஆகும். நீங்களோ குடும்பத்துடன் நடந்து செல்கிறீர்கள். என்னமோ போங்கள் என்றபடி தெனாலிராமனின் நம்பிக்கையை குலைத்தனர். அன்னை காளி தன்னை கைவிட மாட்டாள் என்று எண்ணியபடி நடந்த தெனாலிராமனுக்கு வழிநெடுக ஏகப்பட்ட சவால்கள். சில சமயங்கள் காட்டின் வழியே செல்ல வேண்டியிருந்தது. சில சமயம் வறண்ட நிலப்பகுதியில் கடக்க வேண்டியிருந்தது. ஆரம்பத்தில் இருந்த எதிர்பார்ப்பும் சந்தோஷமும் தெனாலிராமனிடம் நாளுக்கு நாள் குறைந்தது. கடைசியில் அது மறைந்தது. அதிலும் தன்னுடன் வந்த தனது மனைவி மற்றும் பிள்ளையின் கால்களை குத்திய நெருஞ்சி முட்களை பார்க்கும்போது தெனாலிராமன் மனம் கசிந்தது. நாம் இப்படி அசட்டு தைரியத்துடன் புறப்பட்டு இருந்திருக்க கூடாது. அப்படியே செல்ல நேரிட்டாலும் நாம் மட்டும் முதலில் சென்று பார்த்த பிறகு விஜயநகரத்தில் தனக்கென்று ஒரு அந்தஸ்து கிடைத்த பிறகு மனைவி மக்களை அழைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் அவனது மனம் சிந்திக்க தொடங்கியது. எனினும் பாதி தூரம் கடந்தாகிவிட்டது. முன் வைத்த காலை பின் வைக்க தெனாலிராமன் விரும்பவில்லை. தனது தோல்வியை அவ்வளவு சீக்கிரத்தில் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. காரணம், அவன் தோல்வியை தோற்கடித்து பழகியவனாயிற்றே. இறுதியாக தெனாலிராமன் தனது மனைவி மக்களுடன் ஒரு காட்டு பகுதியில் தங்கியிருந்தான். நாம் கஷ்டப்பட்டது போதாது என்று நம் மனைவியையும் இப்படி கஷ்டப்படுத்திவிட்டோமே என்று கண் கலங்கினான். இத்தனைக்கும் அவன் மனைவி அவனை ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. சிரித்தபடியே அவன் போன இடமெல்லாம் பின்தொடர்ந்தாள். இது அவன் வேதனையை அதிகப்படுத்தியது. காளியை மனமுருக வேண்டினான். அவளும் கண் திறந்தாள். தெனாலிராமன் தங்கிய அதே இடத்திற்கு விஜயநகரம் செல்ல இருக்கும் ஒரு வண்டிக்காரன் வந்து சேர்ந்தான். அவன் தனது வண்டியை அவிழ்த்துவிட்டு அங்கு சற்று இளைப்பாறினான். அப்போது அங்கிருந்து தெனாலிராமனுடன் வண்டிக்காரன் பேசிக் கொண்டிருந்தான். தெனாலிராமனின் நகைச்சுவை உணர்வு வண்டிக்காரனை வெகு வெகுவாக கவர்ந்தது. தெனாலிராமன் செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் வண்டிக்காரனை மகிழ்வித்தது. இதனால் வெகு சீக்கிரத்திலே களைப்பு நீக்கினான் வண்டிக்காரன். அதனால் அவன் மீண்டும் வண்டியை பூட்டிக் கொண்டு புறப்பட தயாரானான். அப்போது தெனாலிராமன் வண்டிக்காரனிடம், இந்த வண்டி எங்கு சென்று சேர இருக்கிறது என்று கேட்க, கிருஷ்ணதேவராயர் ஆளும் புகழ்பெற்ற விஜயநகரம் செல்கிறது என்றான் வண்டிக்காரன். காளியிடம் கருணையை நினைத்தபடி வண்டிக்காரனிடம், நீங்களும் தங்களும் விஜயநகரம் வர கருணை காட்ட முடியுமா என்று தெனாலிராமன் கேட்க சம்மதித்தான் வண்டிக்காரன். அந்த வண்டியில் தனது குடும்பத்துடன் ஏறிக்கொண்ட தெனாலிராமன் வழிநெடுக பல சிரிப்பு கதைகளை கூறி வண்டிக்காரனை மிகவும் மகிழ்வித்தான். தன் வாழ்நாளில் அந்த வண்டிக்காரன் அவ்வளவு சந்தோஷமாக இருந்ததே இல்லை. தெனாலிராமனுக்கு கைமாறாக அவன் செலவுகளையும் இவனே செய்தான். இப்படியே பல நாட்கள் கழிந்து அந்த இடத்தில் விஜயநகரம் வந்து சேர்ந்தது. வண்டிக்காரன் தெனாலிராமனுக்கு தனது கையில் இருக்கும் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து உதவினான். எல்லாம் காளி தேவியின் அருள் என்று நினைத்தபடி தெனாலிராமன் விஜயநகரத்தின் உள்ள நடக்க துவங்கினான். மறுபடியும் வண்டிக்காரன் வேறு திசை பக்கம் சென்றான். தெனாலிராமன் தன் குடும்பத்துடன் விஜயநகரம் வந்து சேர்ந்த நேரம் அங்கு தசரா விழா அமர்க்களமாக கொண்டாடப்பட்டு வந்தது. எங்கு பார்த்தாலும் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் என்று செழிப்பாக இருந்தது விஜயநகரம். பிச்சை அளிக்க முற்பட்டாலும் அதை வாங்க பிச்சைக்காரர்கள் என்று அந்த ஊரில் யாரும் இல்லை. அதிலும் குறிப்பாக விஜயநகர வீதிகளுக்கு வெற்றி திலகம் இட்டது போல அந்நாட்டு அரண்மனை ஒளிமயமாக காட்சியளித்தது. அதை கண்ட தெனாலிராமன், இது இந்திர சபையோ இல்லை குபேரபுரியோ, இப்படிப்பட்ட அரண்மனையில் நமக்கு இடம் கிடைக்குமா என்றெல்லாம் சிந்தித்தபடி பெருமூச்சு விட்டான். தெனாலிராமனுக்கு நேரம் போனது தெரியவில்லை. விஜயநகரத்தின் அழகில் மனம் லயித்தான். பின்னர் நேரம் சொல்வதை உணர்ந்த தெனாலிராமன் தனது மனைவியையும் மகனையும் ஒரு சத்திரத்தில் இருக்க சொல்லிவிட்டு அந்த ராஜகுருவின் இல்லத்தை தேடத் துவங்கினான். ராஜகுருவை பற்றி அந்த ஊர் மக்களிடம் விசாரித்தான் தெனாலிராமன்.
அவர்களோ தெனாலிராமனின் கலகலப்பான முகத்தையும் சற்றை தூசி படிந்த ஆலைகளையும் பார்த்துவிட்டு, நீ என்ன சாதாரணமான ஆளாக இருக்கிறாய் என்று, அந்த ராஜகுருவோ பெரும் செல்வந்தர், மகா ஞானி, அவரை தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று வினவினர். வினயம் இல்லாத தெனாலிராமனோ, இல்லை ஐயா, அவர் ஒரு முறை மங்களகிரிக்கு வந்தபோது நல்ல பழக்கம் என்னை அவருக்கு நன்றாக தெரியும் என்று பதிலளித்தான். அப்படியென்றால் சரி, அதோ தெரிகிறதே, அந்த மாளிகை தான் ராஜகுருவின் வசிப்பிடம் என்றனர். நன்றி மறவாத தெனாலிராமன் ஏனோ அன்று நன்றி கூட சொல்ல மறந்து ராஜகுருவின் மாளிகையை நோக்கி ஓடினான். மாளிகையின் வெளிவாசலை அடைந்தான். அங்கோ அவனை பலர் ராஜகுருவை காண அமர்ந்திருந்தனர். இருந்தும் கூட தெனாலிராமனுக்கு வாயில் காப்பானிடம் தன்னை பற்றி சொல்லி உடனே ராஜகுருவை பார்க்க விரும்புவதாக சொல்லி அனுப்பினான். அந்த சேவகனும் உடனுக்குடன் ஓடிச் சென்று ராஜகுருவை பார்த்து அவரிடம் தெனாலிராமன் வந்த விஷயத்தை சொன்னான். தெனாலிராமன் என்ற பெயரை கொண்ட மாத்திரத்தில் ஒரு ராஜகுரு திடுக்கிட்டு போனார். இங்கு வந்து தொலைந்து விட்டானே அந்த போக்கிரி பயல், சரி சமாளிப்போம் என்று முணுமுணுத்தார் அவர். பிறகு தனது வாயில் காப்பவனை பார்த்து, யார் அது? அப்படி எந்த பெயரையும் எனக்கு தெரியாதே, நான் இதுவரையில் இந்த பெயரை கேள்விப்பட்டது கூட இல்லையே, யார் வந்து என்னை கேட்டாலும் உடனே என்னிடம் கூற வந்து விடுவாயா என்றெல்லாம் கூறி தெனாலிராமனை யார் என்று தெரியாதது போல் காட்டிக்கொண்டார் ராஜகுரு. ராஜகுருவின் ஆணைப்படி வாயில் காப்பவன் தெனாலிராமனிடம் வந்து, நீங்கள் யார் என்று ராஜகுருக்கு தெரியாதமே, என்னிடம் மேற்கொண்டு பொய் சொல்லி திட்டு வாங்காமல் முதலில் புறப்படுங்கள், வெளியே போங்கள் என்று தெனாலிராமனை விரட்டினான். தெனாலிராமனோ வாயில் காப்பவன் சொன்னதை கேட்டு ஆச்சரியம் கலந்த கோபத்தை அடைந்தான். என்ன இது, ராஜகுருவாக இருந்தும் இவர் இப்படி நடந்து கொள்கிறாரே? மங்களகிரிக்கு வந்து நம்மிடம் நல்ல விதமாக நேரில் உரையாடியவர், நம்மை அழைத்து வர ஆளை அனுப்புவதாக கூறியவர், இப்போது நம்மை தெரியாது என்கிறாரே, இவருக்குள் ஏதோ வஞ்சக குணம் உள்ளது என்று எண்ணி மனம் பெருமினான் தெனாலிராமன். அதற்குள் அங்கு காத்து கொண்டு இருந்தவர்கள் யார் யாரோ உள்ளே சென்று வந்தனர். வாயில் காப்பானோ தெனாலிராமன் இன்னும் நின்று கொண்டிருப்பதைக் கண்டு அவனை வெளியே பிடித்து தள்ள முயற்சி செய்தான். அதுவரையில் தனது வாழ்நாளின் கோபத்தின் அனுபவம் இல்லாத தெனாலிராமன் வாழ்வில் முதல் முறைமையாக கோபத்தின் உச்சக்கட்டத்துக்கே சென்று விட்டான். அதன் விளைவு வாயில் காப்பவனின் ஒரு தள்ளிவிட்டு வெடுக்கு என்று ராஜகுருவின் அரண்மனைக்குள் பிரவேசித்து விட்டான் தெனாலிராமன். அங்கு கம்பீரமாக அமர்ந்திருந்த ராஜகுருவிடம், ஓ ராஜகுருவே, என்னை உங்களுக்கு தெரியாது? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், தாங்கள் மங்களகிரிக்கு வந்து தங்கி இருந்த சமயம் நான் உங்களுக்கு பணிவிடை செய்யவில்லையா? நீங்கள் சொன்ன வேலைகள் எல்லாம் செய்யவில்லையா? என்னை இங்கு அழைத்து வர ஆள் அனுப்புவதாக சொல்லிவிட்டு போனது உங்கள் நினைவில் இல்லையா என்று சற்று கோபத்துடனே கேட்டான் தெனாலிராமன். யார் நீ? சபை நாகரிகம் தெரியாமல் உள்ளே வந்து என்னை கேள்வி கேட்கிறாய்? இங்கிதம் தெரியாதவனே, வெளியே போ என்று மனம் கூசாமல் மாளிகை திமிரில் பேசினார் ராஜகுரு. அது கண்டு அங்கு கூடி இருந்தவர்கள் அனைவரும் நகைத்தனர். அதற்குள் ராஜகுருவின் சேவகர்களும் ஒருவன் வந்து தெனாலிராமனை பிடித்து வெளியே தள்ளினான். கண்கள் கலங்க மகாகாளியை நினைத்து வெதும்பினான் தெனாலிராமன். பிறகு இனியும் இங்கிருப்பது நல்லதல்ல, நம் கைக்கு நம்மளே உதவி, இனி நடக்க இருப்பதை காளியின் அருளால் நாமே பார்த்து கொள்வோம் என்று அவ்விடம் விட்டு புறப்பட்டான் தெனாலிராமன். பட்ட அவமானங்களால் மனம் கசிந்த தெனாலிராமன் அன்றைய இரவு முழுக்க தூங்கவில்லை. தனது மனைவியிடம் எதையும் கூற விரும்பாமல் காளி தேவியிடம் ஆழ்மாத்தமாக அழுது தீர்த்தான். மேகங்களை சூரிய கிரகணங்கள் கிழித்தபடி காலை பொழுதும் மலர்ந்தது. தெனாலிராமன் இதனை தனது வாழ்வின் ஒரு புது விடியலாகவே எண்ணினான். அதிகாலையிலே எழுந்து வெற்றி திலகமிட்டு மனதை திடப்படுத்தி கொண்டு அரண்மனை பக்கம் சென்றான். உள்ளே கும்பலாக கவிஞர்களும் கலைஞர்களும் சென்று அங்கு கொண்டிருந்தனர். அவர்களுடன் தானும் சேர்ந்து கொண்டு உள்ளே சென்று விட்டான் தெனாலிராமன். அங்கே அரசர் கிருஷ்ணதேவராயர் தர்பாரில் ஜொலிக்கும் தனது சிம்மாசனத்தில் சிங்கம் போல் கம்பீரமாய் அமர்ந்திருந்தார். அவருடைய முகப்பொலிவிலேயே அவரது பெருமையை அளந்து கொண்டான் தெனாலிராமன். மறுபுறம் உள்ளே சென்றவர்கள் அனைவரும் அவரவர் இருக்கையில் அமர்ந்து கொண்டார்கள். தெனாலிராமனும் தனக்கென்று ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டான். சற்று நேரத்திற்கெல்லாம் அரசரின் ஆணைப்படி தர்க்கம் தொடர்ந்தது. உலகத்தை பற்றிய கருத்தை ஒருவர் எடுத்துரைத்தார். இந்த ஒட்டுமொத்த உலகமே ஒரு மாயை தான். இதில் நாம் பார்ப்பதும் கேட்பதும் சுவைப்பதும் கூட பொய். நாம் அப்படி நடப்பதாக எண்ணுகின்றோமே, உண்மையில் நடப்பது எல்லாம் பொய், அனைத்தும் ஒரு வித மாயை என்று தனது கருத்தை ஆழமாக கூறி முடித்தான் அவர். சபையில் கூடியிருந்த அனைவரும் மேற்கண்டவாறு அந்நபர் கூறியதை கேட்டு வியப்புற்றார்.
இவ்வளவு ஏன், கிருஷ்ணதேவராயரின் முகச்சாயல் கூட இக்கருத்தை கேட்ட மாத்திரத்தில் சற்றே மாறியது. அங்கிருந்த பண்டிதர்களில் சிலர், உலகம் அல்லது ஒரு ஒட்டுமொத்த வாழ்க்கை கூட மாயையாக இருக்கலாம், ஆனால் மற்ற அனைத்துமே எப்படி ஒரேடியாக பொய்யாகிவிடும்? இக்கருத்து தவறாக உள்ளதே என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். எனினும் அவர்கள் தங்கள் கருத்தை வெளிப்படுத்தி முதலில் பேசியவரின் கூற்றை மறுக்க ஏனோ துணியவில்லை. ராயரோ சுற்றுமுற்றும் பார்வை திரும்பினார். கம்பீரமாக அமர்ந்திருந்த ராஜகுருவை கூட உற்று நோக்கினார். அவரோ இலேசாக தலையை குனிந்தார், தவிர வேற எதுவும் பேசவில்லை. மறுபுறம் தெனாலிராமனோ சற்றும் யோசிக்காமல் படக்கென்று எழுந்து நின்றான். அங்கு இருந்த அனைவரது பார்வையும் அவன் மீதே பதிந்தது. யார் இவன்? புதியதாய் இருக்கிறானே, இவனை இதுவரையில் கண்டதில்லை என்றெல்லாம் தங்களுக்குள் சலசலத்த மன்னர் இருந்த காரணத்தால் சற்று அமைதியாயினர். ராஜகுருவுக்கோ இவன் எது நடக்கக்கூடாது என்று நினைத்தேனோ அது நடக்கப் போகிறதே என்றெல்லாம் எண்ணி தவித்தார். ஆனால் தெனாலிராமனோ எதை பற்றியும் சிறிது அச்சமோ கவலையோ கொள்ளாதவனாக முதலில் பேசிய நபரை பார்த்து கம்பீரமாக இவ்வாறு பேசத் தொடங்கினான். பண்டிதரை, தாங்கள் சொல்வது போல உலகத்தில் காண்பதெல்லாம் மாயை எனில் நாம் சாப்பிடுவதற்கும் சாப்பிடுவதாக நினைப்பதற்கும் வித்தியாசம் கிடையாதா என்று கேட்டான். பண்டிதர் வேண்டுமென்று தனது கூற்றை மெய்ப்பிக்க விதண்டாவாதமாக ஊஹூ கிடையாது என்றார். எனில் இப்போதே அதை பரீட்சித்து பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு மன்னரை நோக்கி, அரசே, இங்கு உள்ள எங்கள் அனைவருக்கும் இப்போது ஒரு அறுசுவையாக விருந்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நாங்கள் அனைவரும் ருசித்து சாப்பிடும் பொழுது அவர் மட்டும் அப்படி உண்பதாக கற்பனை செய்து கொண்டு அவரது வயிற்றை நிரப்பிக் கொள்ளட்டும் என்றான். அதை கேட்ட அனைவரும் கொல்லென்று சிரித்தனர். மன்னர் கிருஷ்ணதேவராயரும் சிரித்தார். மறுபுறம் எல்லாம் மாயை என்று சொன்ன பண்டிதர் தன்னை தானே கவிழ்த்து கொண்டார். இப்படியாக அன்றைய தினம் சபை கலையும் நேரம் வந்தது. தெனாலிராமனும் தனது அருகே அழைத்த அரசர் அவனை பற்றிய அனைத்தையும் கேட்டு அறிந்தா கொண்டான். உடனே அவனது வறுமையை எண்ணி உடனுக்குடன் ஒரு பை தங்க நாணயத்தை பரிசாக கொடுத்து, இனிமேல் நீதான் இந்த அரண்மனையின் விகடகவி என்றார். சபையில் இருந்தவர்கள் அனைவரும் கைத்தட்டி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர். அந்த சமயம் தெனாலிராமன் தாய் மகாகாளியை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்து கொண்டான். ஆனால் அப்பக்கம் அமர்ந்திருந்த ராஜகுருவின் முகத்தில் மட்டும் வெறுப்பும் கசப்பும் ஒருங்கே தெரிந்தது. எனினும் அவருக்கு அரசரை எதிர்க்கும் அளவுக்கு தைரியம் இல்லாத காரணத்தால் வேண்டா வெறுப்பாய் தெனாலிராமன் நியமனத்துடன் கும்பலுடன் சேர்ந்து கைத்தட்டினார்.